தியாகராஜன் அவர்களுக்கும் நல்லராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிற்கு முன்னிலைத்துக் கொள்ளும் நல்லராஜ் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் வருகை கொடுத்திருக்கும் மாநில கேரள சங்கத்தினுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சிவகுமார் ஸ்ரீ அம்மன் பேசன் அவர்களையும் திரு அர்ஜுன் பிஎஸ்சி மண்டலத்தின் உரிமையாளர் அவர்களையும் திரு பிபிசி இந்த தோப்பு விழாவிற்கு பதவி புரிந்தவர்களுக்கு என்னுடைய சார்பாக நன்றி தெரிவித்து ஒரு சாதனைக்கு வகையை செய்ய முடியும். இந்த போட்டி உங்களுடைய நட்புக்கும் பாசத்துக்கும் சிவகுமார் கேரள காப்பாளர்கள் திரு சிவகுமார் பாராட்டுவது எனக்கு நன்றி நன்றி நன்றி. திரு சமூக மிக நண்பருமான திரு அர்ஜுன் அவர்களை பாராட்டுவது மிக பெருமையடைகிறோம். திரு அர்ஜுன் அவர்கள் நம்முடைய ஜேக்கப் மிக்க நன்றி. இந்த போட்டி சற்று தாமதமாக நடைபெறுவதால் இந்த போட்டி நாயகன் இந்த போட்டியை நடத்தக்கூடிய எங்களுக்கெல்லாம் பெரிய ஆலோசனை தேசியகுமார் அவர்களை ஒரு வாழ்க்கை கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் முக்கியமான அறிவிப்புகளை வெளியாகுவார்கள். அதற்கு முன்னே கிடைக்க தயாராக இந்த அகில இந்திய போட்டியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற டைகர்ஸ் கிளப்பினுடைய வியாக்கியான் அவர்களே, அதே போல பெட்ரோஸ் கிளப்பை சேர்ந்த சங்கராஜ், அந்த 2 கிளப்பை சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்களே, அதே போல இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்கின்ற தண்டவாளி அவர்களே, வரவேற்புரையாற்றுகின்ற வியாக்கியான் அவர்களே, இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் அர்ஜுன் அவர்களே, ஒரு பல்வேறு காரணத்தினால் இந்த விழாவிலே பங்கேற்க முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் சண்முகராஜ் அவர்களே, அதே போல கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழ்நாடு நகர்மன்ற செயலாளருமான தங்ககுமார் அவர்களே, மற்றும் ஏனைய மேடையை அமைக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களே, தலைமை நடுவர் அவர்களே, விளையாட்டு வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன் சார்பாகவும் எனது சார்பாகவும் காலை வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு போட்டி நடத்துவதென்றால் எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதை நாங்கள் நன்றறிவோம். அது ஒரு அகில இந்திய போட்டி என்பதால் மிக கடினமான சூழ்நிலை இருக்கும். இப்பவே நேரத்தால் காரணமாக இருப்பதனால் ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் கலந்துக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால் கோயம்புத்தூர் என்றாலே கேரளத்திலே கிட்டத்தட்ட இந்தியாவிலும் தெரியக்கூடிய நகரம். ஏனென்று சொன்னால் கோயம்புத்தூரில் ஒரு காலத்திலே கேரளம் என்றால் நடராஜ் இல்லை என்றால் கேரளம் என்ற சூழ்நிலை இருந்தது. ஏன் இதை சிந்திக்காவிருக்கிறால் இவ்விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நேஷனல் சாம்பியன் நம் கோயம்புத்தூரில் இருக்கிறார். அந்த நேஷனல் சாம்பியன் அடுத்த முறையாவது இதுபோல் விழாவுக்கு கண்டிப்பாக நீங்கள் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை உங்கள் மத்தியிலே முன்வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் வரக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா இப்போ வளர்ந்து வந்திருக்கிற வீரர்கள் அவருக்கு தெரியாது. இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு நேஷனல் சாம்பியன், எனக்கு கோயம்புத்தூர்ல நேஷனல் சாம்பியன் சீனியர்லாம் அவர் மட்டும் தான் இருக்காரு. சென்னைக்கு அடுத்து அவர் மட்டும் தான் இருக்காரு. அடுத்த முறை இப்படிப்பட்ட விழாவுக்கு தயவு செய்து அவரையும் அழைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். அதே போல இப்பொழுது ஒரு 3 ஆண்டு காலமாக நேஷனல்ஸ் நடத்தி அகில இந்திய அளவிலே நேஷனல்ஸ் போட்டி நடத்தி உலக கோப்பைக்கு
அதிலிருந்து அவர்கள் ஸ்கோர் செய்து ஒரு 4 ஆண்களையும் 4 பெண்களையும் வேர்ல்டு கப்புக்கு அமெரிக்காவுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் கலிபோர்னியாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்தியாவில். முதல் முறையாக தமிழ்நாட்டில் கிடைத்த பெருமை என்னவென்று சொன்னால், இந்த 3 ஆண்டுகள் நேஷனல் சீனியர்லையும் பெடரேஷன் கப்லையும் வின்னர் ரன்னர் அந்த கால்கட்டத்தை கொண்டவர்களுக்கெல்லாம் பாயிண்ட் கொடுக்குற பாயிண்ட் அடிப்படையில் ஒரு 4 பெண்களையும் 4 ஆண்களையும் வேர்ல்டு கப்புக்கு அனுப்புவதில் முதல் முறையா தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பெண்கள் செலக்ட் ஆகிட்டாங்க. இது எங்களுடைய காலகட்டத்தில் எங்களுக்கு எடுத்த பெருமையான கருத்துறோம். அந்த 3 பெண்களிலே 2 பேரு இன்னும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பேரு. 4 பேர்ல ஒரு பிள்ளை நார்த் இந்தியா பீகார் சேர்ந்தவங்க. அவங்க ஆக்சுவலா என்ன கம்பெனியில வேலை இருக்காங்க கேரளத்துல தேசிய குமாரின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க 3 பேர்ல ஸ்டேட்டஸ்ல ஒரு பொண்ணு இருந்து நாகர்கோவில் வெளி சென்னையில. பாக்கி 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணோட அப்பா வந்து சொந்த ஆட்டாக வச்சிருந்தாரு, பெரிய வசதி இல்லாத குடும்பம். இன்னொரு பொண்ணோட அப்பா மதுரையை விற்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. சொந்த பாத்ரூம் கூட அந்த வீட்டில் இல்லை. அந்த புள்ள கேரளத்துல அமெரிக்கா விளையாட போகுது. மென்ல ஒருத்தருக்கோட தோற்று போய் நடக்கல. ஏன் ஒரு காலத்துல தமிழ்நாடு விட்ட கேரள இந்தியா இன்னைக்கு இடத்துல இருந்தது. ஏன் பண்ண சூழ்நிலை இருக்குன்னா, வளர்ந்து வரும் வயசுல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய 17 வயது 18 வயதுல கேரளத்துக்கு வாழ்க்கையை அர்ப்பணிச்சீங்கன்னா கேரளத்துக்கு உங்களுக்கு திருப்பி 22 23 வயசுல வாழ்க்கை கொடுக்கும். நீங்க சும்மா தான் கிடைக்காத ஒரு 10 பசங்க இருக்காங்க. நல்ல மணி மாற பசங்க. அந்த 10 பசங்களுடைய கவனத்தை தான் இதை சொல்றது. நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பிராக்டிஸ் பண்ணணும். வெறும் தலைநகரில் அப்படித்தான் பண்றாங்க. நார்த் அப்படித்தான் பண்ணி மேல வந்துட்டு இருக்காங்க. நீங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு சாவகாசம் பொழுதுபோக்கு கேம் போட விளையாண்டீங்கன்னா 3 நாள் ஃப்ரீ கோட்டரை கூட தாண்ட முடியாது. நேஷனல்ஸ் போனீங்கன்னா ஆகையால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்லக்கூடியது அகர்ஷனு பிரதீப் ஒரு 5-6 பசங்க இந்த வயசுல ஒதுக்கி வச்சுட்டு கேரளத்துக்கு வாழ்க்கை கொடுங்க. கேரளம் திருப்பி கொடுங்க. வாழ்க்கை திருப்பி கொடுங்க. 25 வயசுல திருப்பி கொடுங்க. நீங்க சாகர வரைக்கும் அதை அனுபவிக்கலாம். ஒரு 5 வருஷம் 4 வருஷம் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் சந்தோஷத்தை ஒதுக்கி வச்சுட்டு கேரளம் கொடுத்தீங்கன்னா கேரளத்துக்குள்ள சாகர வரைக்கும் அதை காப்பாற்று. அந்த நோக்கத்தினாலதான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு ஒரு மேட்ச் பிராக்டிஸ் பண்ணணும் தான் இந்த சிரமப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஆகையால் வரும் காலகட்டத்தில் தயவு செய்து மறுபடியும் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்கு பேர் இருக்கணும், இந்தியாவுக்கு பேர் இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியா ஒரு அறிவிப்பு மட்டும் அறிவிச்சாங்க. அடுத்த மாசம் இதே நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம். போன வருஷத்துக்கு ஒரு மேட்ச் நடத்தணும். தம்பி கேம் நடத்தணும். தம்பி கேம் இப்படி நடக்குமா அப்படிங்கிற வரைக்கும் நாங்கள் கலைஞர் 100 விழாவுக்கு அவர் அந்த மேடையிலே சொன்னாரு, இந்த மாதிரி கேம் போட்டுன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் வருடம் என்னுடைய அம்மா நினைவு நாளுக்கு நான் இந்த மேட்ச் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த வருஷம் அடுத்த மாசம் ஜூலை மாசம் 28, 29 தேதி அன்னைக்கு அவங்க அம்மா நினைக்கிறாரு. அந்த ஆல் இந்தியா ஒற்றையர், அதாவது ஆண்கள் பெண்கள் கலந்து விளையாடுற போட்டி. முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசு 50,000 ரூபாயும், 3ஆம் பரிசு 25,000 ரூபாயும், 4ஆம் பரிசு 17,000 ரூபாய் வச்சிருக்கு. அதுல இருக்கிற பிளேயர்ஸ் அத்தனை பேர் கலந்து போகணும். இங்க வராத பிளேயர்ஸ் சொல்லி கலந்து விட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு விடுகிறேன். நன்றி. எப்பொழுதுமே ஆக்கப்பூர்வமான எப்பொழுதும் முன்னிலை இருப்பார். அவர் கேரள காப்பாளர் என்ற அறிவிப்பை நான் ரொம்ப பெருமை அடைகிறோம். தன்னுடைய மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் கவலைப்படுகிறார். மிக மிக அக்கறைத்துக் கொள்ளக்கூடிய துவக்கி வைக்க 9ஆம் நம்பர் போர்டு ரெடியாக இருக்குது. விருந்தினர்களை போர்டு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.